இது இலங்கையின் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பதவி தனக்கு தர வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தன் இப்பொழுது பகிரங்கமாகவே கூறியிருக்கிறார். ஏற்கனவே ஐநாவின் விசாரணை அறிக்கை தாமதிக்கப்பட்ட வரை அது எனக்கு மகிழ்ச்சியும் இல்லை துக்கமும் இல்லை என தெரிவித்திருந்த நிலையில் இப்பொழுது தனது எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்காக பகிரங்கமாகவே அவர் கோரிக்கைகளை விடுக்கின்ற ஒரு சூழலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பங்காளி கட்சி என்ற வகையில் வருவார். இல்லை, நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. முதலாவது இப்போ இருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தன் ஐயா எதிர்கட்சி தலைவராக வர விரும்புகிறது வந்து நியாயம். ஏன்னா ஸ்ரீலங்கா அரசு இன பிரச்சனை இல்லை, 13ஆம் திருத்தம் தீர்வாக ஏற்றுக்கொள்ளலாம், உள்ளக விசாரணை சரி, சிங்கக்கொடியை பிடிக்கிறது, சுதந்திர தினத்தில் கலந்து கொள்றது எங்களுடைய அரசாங்கம், நாங்கள் முற்றுமுழுதாக நம்புகின்றோம், எல்லாரும் நம்ப வேணும், நம்பிக்கையோட வாழ வேணும்னு சொல்ற ஒரு கட்சியுடைய தலைமை அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லை தானே. எதிர்கட்சி தலைவரா வாரது தங்களுக்கு உரிமை பதவிதான். இப்ப அரசியல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில நடக்கிற போட்டியல் மாதிரி இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த தலைமையம் பதவிக்கு அடிபடுது. கிழக்கு மாகாண சபைக்கு கிழக்கு அமைச்சர் பதவிகள் தேவை என்று அடிபட்டது. வட மாகாண சபையில முழுக்க முழுக்க ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு என்ன தேவை என்ற அடிப்படையில் செயல்படுகிறோம். அப்ப இனி கட்சி அரசியல் தான். அவர்களை பொறுத்தவரையில ஒரு இன பிரச்சனை இல்லை, எல்லாம் சரி, புலியை அழிச்சதோட அதுதான் பிரச்சனை. தமிழக விடுதலை புலிகள் தான் பிரச்சனையா இருந்தா அது அழிச்ச உடனே இப்ப எல்லாம் சரி. அப்ப இனி இப்படித்தான் போகணும். அதுல என்ன அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு பிரச்சனை. இப்ப டக்ளஸ் தேவானந்துக்கு சம்பந்தம் நீங்க ஆக்க முடியல போட்டி தமிழ் தரப்புல யாருக்கு பதவி வரப்போகுது. இப்ப இன்னும் ஒன்று இருக்கு. இப்ப இந்த வரப்போற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னே போட்டியிடும் நாங்கள் பகிரங்கமாக அறிவிக்கிறோம். சரிதானே? பாராளுமன்ற தேர்தலில் கட்டாயம் நாங்கள் போட்டியிட போறோம். வடகிழக்கு முழுதுலையும் நாங்கள் போட்டியிட போறோம். இப்ப புது கதை ஒன்று தொடங்கி இருக்கிறார். என்ன? தமிழ் தேசிய மக்கள் முன்னையாக்கள் போட்டியிட்டால் தமிழ் தேசியவாத வாக்குகள் பிரிக்கப்பட போகுது. ரெண்டா பிரிய போகுது. ரெண்டா பிரியரின் ஊடாக யுஎன்பி வரப்பாக்கு. ஏற்கனவே டக்ளஸுக்கு கொஞ்சம் இடம் இருக்கான். பட் யுஎன்பியும் நுழைய போகுது. அப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தனியா போட்டியிடுறதின் ஊடாக யுஎன்பியை இந்த மண்ணில நிலைநாட்ட போகுது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க தொடங்கி இருக்கிறாங்க. சரிதானே? யார் இந்த ஐக்கிய தேசிய கட்சியை இந்த யுஎன்பியை வடகிழக்கு கொண்டு வந்து மே தினத்துக்கு யார் இங்க கொண்டு வந்த கையை பிடிச்சு கொண்டு சிங்கப்பூடியை பிடிச்சது? இந்த யுஎன்பி அரசாங்கத்தை கொண்டு வரவோம் ஒட்டை காலில் நின்று நிபந்தனை இல்லாத ஆதரவு கொடுத்து எங்களுடைய அரசாங்கம் இது எங்களுடைய அரசாங்கம் சொன்னது ஏன்? தமிழ் தேசிய மக்கள் முன்னணியா? இல்லாட்டி இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமை இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் பகிரங்கமாக வெளிநாட்டுல புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் ஒரு மாற்றமும் இல்லை, இவங்களை அநியாயம் செய்தாங்க, தொடர்ந்தும் ராஜபக்ச நிலப்பாட்டை தான் எங்களோட மக்கள் தொடர்ந்தும் முகம் கொடுக்க வேண்டி இருக்குன்னு அங்க போராட, இது நாங்கள் விரும்பி கொண்டு வந்த அரசாங்கம், உங்களோட மக்கள் விரும்பி இங்க தாயத்துல வாக்களிச்சு கொண்டு வந்த அரசாங்கம். ஆகவே நீங்கள் தயவு செய்த போராட்டங்களை கைவிடுங்கள் என்று கூறுற அளவுக்கு இந்த தரப்புகள் இருக்கிறோம். ஆனா இதே தரப்புகள் நாங்கள் தான் ஐக்கிய தேசிய கட்சியை இங்க கொண்டு வர இருக்கின்றோம் என்று கூறுகின்றனர். நீல கட்சியம் தான் முந்தி ராஜபக்ச இல்லை தானே. இப்ப நாங்கள் இப்ப ரணில் ஆகலாம். சரிதானே? அப்படி சொல்லி கொண்டு இருப்பினோம். அப்ப சொல்லி கொண்டு இருக்கிறார்களும் உண்மையிலே அவர்களை கொண்டு வந்த ஆக்கள் தான். அப்ப மக்கள் ரணில வழக்கில கூப்பிட்டு அலுவலகத்துல வச்சு ஜனத்தை தங்களுடைய ஆதரவாளர்களை கூப்பிட்டு காலில் விழுந்து கும்பிட வச்சதும் இதே ஆக்கள் தான். அதுவும் ஒரு கடும் தேசியவாதத்தை அதுவும் வன்னி மண்ணில இருந்து கொண்டு கடும் தேசியவாதத்தை பேசுகின்ற ஒரு தரப்பு தான் ரணில கூட்டி கொண்டு போய் அந்த வன்னி மண்ணில கூட்டு கொண்டு போய் தண்ட அலுவலகத்துல வச்சு கூட்டப்படி ஏனைய தலைவர்களையும் வச்சு மக்களை அந்த ரணில காலில் விட பண்ணதும் இதே கூட்டம். இவரை விட நோட்டீஸ் கொண்டு போய் எங்கட தெய்வங்கள் வந்திருக்கு இதையை நம்பி வாக்கு போகணும்னு சொன்னதும் இதே ஆக்கலாம். இதை பற்றி யோசிச்சு வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். வரப்போற ஆங்கிலத்தில் சொல்றாங்க coming colors cast their shadows. coming events cast their shadows. வரப்போற விஷயங்கள் இப்பவே இந்த நிழல்ல தெரியும். இதுதான் நிழல். வரப்போற உண்மையான சம்பவம். அதை பற்றி வரைஞ்சி வச்சிருங்களேன்.